ஹலோ காய்ஸ், இப்போ இந்த வீடியோவில் ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கிற ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஜஸ்ட் அதுக்காக இன்னொரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். switch.js அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ அதை நம்ம இங்கே லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் மஸ்ட்டு. ஓகே, லிங்க் பண்ணியாச்சு. ஓகே, ஸ்விட்ச் கேஸ். ஆக்சுவலாக இந்த ஸ்விட்ச் கேஸ் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தா இஃபெல்ஸ் கண்டிஷன் மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ நான் ஆஸ் யூஷுவல் லெட் அப்படின்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி நம்பர் அப்படின்ற வேரியபிளில் ஒரு நம்பர் ஒன்று அசைன் பண்ணிக்கிறேன். 10 அப்படின்றத யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போது ஸ்விட்ச் அப்படின்னு ஒரு கீவேர்ட் இருக்குது. ஓகேங்களா? இன்பில்டாக ஜாவாஸ்கிரிப்ட்லேயே இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்ஸில் நம்பர் அப்படின்றத கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வேரியபிளை தான் இங்கே யூஸ் பண்ணுறேன். அப்படின்னா இந்த வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்கோ அது இங்கே இருக்கிறதா தான் மீனிங். ஓகேங்களா? ஓகே, இப்போது ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃப்ளவர் ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு கேஸ் அப்படின்றது இதுலேயே இருக்கிற ஒரு கீவேர்ட். ஓகேங்களா? ஸோ கேஸில் நான் 10 அப்படின்ற ஒரு வேல்யூ என்டர் பண்ணுறேன். ஒரு கோலன் வச்சுக்கிறேன். அதுக்கு கீழே நெக்ஸ்ட் லைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு டேப் ஸ்பேஸ் வரும். ஓகேங்களா? ஸோ கன்சோல் டாட் லாக் அப்படின்றதுல திஸ் இஸ் 10 அப்படின்றத நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பிரேக் அப்படின்ற ஒரு கீவேர்ட் கொடுத்துக்கிறேன். இதுவும் இன்பில்டாக இதிலே இருக்கிறது தான். ஓகேங்களா? ஓகே, நான் அகைன் இதவே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இன்னொரு டைம் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த வேல்யூவை நான் 5 அப்படின்னு கொடுக்குறேன். திஸ் இஸ் 5 அப்படின்னு அவுட்புட் வர மாதிரி. ஓகேங்களா? ஓகே, அண்ட் ஆல்சோ இன்னொரு ஃபைனலாக நான் பிரேக் அப்படின்னு இன்னொரு விஷயம் இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் இதை லிசன் பண்ணிக்கோங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? சாரி, டிஃபால்ட் அப்படின்னு ஒரு விஷயம் போட்டு கோலன் வச்சுட்டு ஃபைனலாக கன்சோல் டாட் லாக் அப்படின்றதுல என்டர் கரெக்ட் நம்பர் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, ஃபைனலாக கோலன் போட்டு முடிச்சுட்டு பிரேக் வேணால் நீங்கள் இங்கே போடாமே இருக்கலாம். பிகாஸ் டிஃபால்ட் என்னும் போது அது லாஸ்ட்டாக தான் எக்ஸிக்யூட் ஆகும், எந்த விஷயமும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், லெட் அப்படின்ற இந்த ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி நம்பர் அப்படின்ற இந்த வேரியபிளுக்கு 10 அப்படின்ற ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஸ்விட்ச் அப்படின்றது நான் இஃபெல்ஸ் கண்டிஷன் மாதிரின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த ஒரு நம்பரை நான் இந்த இடத்துல வாங்கிக்கிறேன், ஸ்விட்சில் இந்த இடத்துல வாங்கிக்கிறேன். அப்படி வாங்கிட்டுக்கப்புறம் ஒவ்வொரு கேஸாக நான் செக் பண்ணுறேன். கேஸ் இது ஃபஸ்ட் கேஸ், அப்புறம் இது செகண்ட் கேஸ், இந்த ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கேஸில் இந்த இடத்துல ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா? ஸோ இந்த வேல்யூவும் இந்த நம்ம இந்த ஸ்விட்சில் இங்கே போட்டிருக்க வேல்யூவும் ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் சேமா அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? சேமா இருந்துச்சு அப்படின்னா இந்த கேஸுக்கான பிளாக் ஆஃப் கோடை எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த கேஸ் சப்போஸ் மேட்ச் ஆகலை அப்படின்னா அடுத்த கேஸை செக் பண்ணும். ஸோ இந்த கேஸோட வேல்யூ 5 அப்படின்னு இருக்குது. பட் ஆனால் நம்பரோட வேல்யூ 10 தான். ஓகேங்களா? ஸோ 10 அப்படின்னு தான் இருக்குது. அப்படின்னா இந்த பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட்டே ஆகாது. ஸோ இது ஃபுல்லாமே எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போது சப்போஸ் இந்த ரெண்டு கேஸோட வேல்யூமே தப்பாக இருக்குது அப்படின்னா டிஃபால்ட் அப்படின்ற இந்த ஒரு விஷயம் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு ஸ்விட்ச் கேஸோட பேசிக்கான ஒரு ப்ரோக்ராம். ஓகேங்களா? ஜஸ்ட் இப்போது இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ரன் பண்ணோம் அப்படின்னா, நான் இந்த இடத்துல ஆல்ரெடி ரன் பண்ணியிருக்கிறதுனால ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், திஸ் இஸ் 10 அப்படின்னு வருது. ஓகேங்களா? ஸோ வேல்யூ திஸ் இஸ் 10 அப்படின்னு வருது. ஏன் அப்படின்னா ஸ்விட்சில் நம்ம இந்த இடத்துல நம்பர் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த நம்பரோட வேல்யூ 10 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த கேஸில் அந்த வேல்யூ 10 அப்படின்றது மேட்ச் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம இங்கே கன்சோல் டாட் லாக் என்ன பண்ணியிருக்கோமோ அது மட்டும் ரன் ஆகிட்டு அப்படியே பிரேக் ஆயிடுது. நீங்கள் சப்போஸ் இந்த பிரேக் ஒரு வேளை கொடுக்கல அப்படின்னா, இந்த பிரேக்ன்ற இந்த கீவேர்ட் கொடுக்கல அப்படின்னா கீழே இருக்கிற எல்லாமே ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ரன் ஆச்சுன்னா எரர் வர மாதிரி இருக்கும்.
ஸோ அது கரெக்டாக இருக்காது. ஸோ என்ன என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒரு கேஸுக்கும் முடிஞ்ச அப்புறம் ஃபைனலாக பிரேக் அப்படின்ற இந்த கீவேர்டை யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுதான் ஸ்விட்ச் கேஸோட ஒரு பேசிக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஒரு பேசிக் லெவலான ஒரு ப்ரோக்ராம். ஸோ இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி யூசர் கிட்ட இருந்தே நம்பர் வாங்குற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? என்டர் எனி நம்பர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டு அகைன் நான் போய் ரன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல கேட்குமா, நான் 10 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா என்டர் கரெக்ட் நம்பர் அப்படின்னு வருது. ஓகேங்களா? ஸோ நான் அகைன் ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது 5 அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா என்டர் கரெக்ட் நம்பர் அப்படின்னு வருது. ஸோ ஓகே, எல்லாத்துக்குமே ஒரே டிஃபால்ட்டான ஒரு விஷயமே ரன் ஆகுது. கரெக்டாக? ஸோ நம்பரோட வேல்யூ வந்து அகைன் ரீஃப்ரெஷ் பண்ணி கொடுத்து பார்ப்போம். ஓகே, நம்பர் வந்து என்டர் எனி நம்பர் 10 அப்படின்னு கொடுத்துட்டு நான் ஓகே பண்ணுறேன். பட் ஆனால் டிஃபால்ட் தான் ரன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ என்ன இஷ்யூ? ஓகே, ஸோ நான் இப்போதைக்கு இந்த டிஃபால்ட்டை எடுத்துட்றேன். ஓகேங்களா? எடுத்துட்டு இப்போது ரன் பண்ணி பார்ப்போம். 5 அப்படின்றத கொடுக்குறேன். ஓகே அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா எதுவுமே ரன் ஆகலை. 5 ஓகே, 10 கொடுத்து பார்ப்போம். ஸோ ஓகே, இதுக்கான அவுட்புட்டே வரலை. என்ன இஷ்யூன்னு பார்த்தா ஓகே, டபுள் கோட்ஸில் கொடுத்து பார்ப்போம் அந்த வேல்யூஸை. ஓகேங்களா? இப்போது செக் பண்ணி பார்ப்போம். அகைன் ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு 10 அப்படின்றத கொடுத்துட்டு திஸ் இஸ் 10. ஓகேங்களா? இப்போ அவுட்புட் வந்துருச்சு. ஸோ ஆக்சுவலாக ப்ரோக்ராமிங்கில் நம்ம ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ணாலும் சரி, எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் சரி, ஸோ இந்த மாதிரி எரர்ஸ் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். நாம் எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக இந்த மாதிரியான எரர்ஸை வந்து என்னால் வீடியோ எடிட்டிங்கில் ஸ்கிப் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட்டாக எரர்ஸே வராத மாதிரி டைரெக்டாக டீச் பண்ணுற மாதிரி என்னால் பண்ண முடியும். பட் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னா எனக்கு வர எரர்ஸ் வந்து ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கும் வரும். ஓகேங்களா? ஸோ அப்படி வரும்போது அதை எப்படி சால்வ் பண்ணுறதுனே உங்களுக்கு தெரியாது. கரெக்டாக? ஸோ நான் இந்த மாதிரி எரர் கிளியர் பண்ணுறதும் வீடியோவில் இருந்துச்சு அப்படின்னா உங்களாலையும் ஈஸியாக எரர்ஸை வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நான் அதுக்காக தான் இந்த வீடியோஸில் எரர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணாலும் அதை அப்படியே வீடியோ எடுத்து போடுவேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும்ன்றதுனால. ஸோ ஃபைனலாக பிரேக் வேணும் அப்படின்னாலும் நம்ம வேணும்னா கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ பிரேக் ஆல்ரெடி இருந்துச்சு. ஓகே, இப்போது இந்த இடத்துல டபுள் கோட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக வரும். ஓகேங்களா? ஸோ நான் ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு 1000 அப்படின்னு என்டர் பண்ணுறேன். ஓகே கொடுத்தோன்னா என்டர் கரெக்ட் நம்பர் அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் 5 அப்படின்றத கொடுத்தேன் அப்படின்னா திஸ் இஸ் 5 அப்படின்னு வருது. ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராம் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஸ்விட்ச் கேஸ். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் ஃப்யூச்சரில் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம்.